அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பண தேவை இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு தூங்குவதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய பண கஷ்டம் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அப்படி என்ன இந்த நாளில் சிறப்பு, ஏன் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் 30ஆம் தேதி, ஐப்பசி மாதத்தின் 13ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறது குரு பகவான் வழிபாட்டுக்கும் குபேரருடைய வழிபாட்டுக்கும் ஏற்றது ஒரு நாள்னு சொல்லலாம். இந்த நாளில் பணம் சேர்வதற்கு, நகை சேர்வதற்கெல்லாம் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது அது கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குருவுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 3. அந்த 3ங்கிற எண்ணானது இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடைக்குது. இப்படி அவருக்குரிய கிழமையில் அவருக்குரிய எண் வரதே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு நவமி திதியானது இருக்குது. நவமி திதியில் என்ன ஸ்பெஷலு, அதுதான் மாதம் மாதம் வந்துட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி கிடையாதுங்க. ஐப்பசியில் வரக்கூடிய இந்த வளர்பிறை நவமியை நம்ம ஆம்லா நவமி அப்படின்னு சொல்லுவோம், அல்லது அக்ஷய நவமி அப்படின்னு சொல்லுவோம். மார்வாடிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் பணவசியத்துக்காக நிறைய வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் எல்லாம் செய்வாங்க. அதனால தான் அவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு தான் இருப்பாங்க. நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே இந்த நாளை ஒரு விசேஷ நாளாக கருதி நிறைய வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணுவாங்க. இது நவமி திதியை கணக்கு வச்சு தான் நம்ம வழிபாடு செய்யணும். அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி அதிகாலை 5:33 போது தொடங்கிடுச்சு. நாளை அதிகாலை 5:17 வரைக்கும் இருக்குது. அப்போது நமக்கு இந்த நாளில் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு காலையில் 5:17 இந்த திதியானதே முடிஞ்சிடும். ஆனால் இந்த நார்த் இந்தியன்ஸ் எப்போதுமே இப்போ தீபாவளி நம்ம இன்றைக்கி கொண்டாடுறோம் அப்படிங்கும்போது அவங்க நாளைய நாளில் தான் செய்வாங்க. நாம் இந்த பரிகாரத்தை அப்படி நாளைய நாளில் தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வரும். ஏன்னா ஒரு சில சேனல்களில் இந்த அக்ஷய நவமியை 30 மற்றும் 31 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் நவமி திதி கணக்கு வச்சு பண்ணும்போது நாளை நாளில் இது பண்ணுறதுக்கு அதிகாலை நேரத்தில் பண்ண முடியுமான்னு தெரியாது இல்லையா? அதனால் இந்த நாளில் தான் செய்யணும். ஏற்கனவே இந்த நாளில் ஒரே ஒரு நெல்லிக்காய் கிடச்சா போதும், இரவு தூங்கிறதுக்குள்ளார ஒரு பரிகாரம் செய்ய சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். இப்போவுமே ஒன்றும் டைம் வேஸ்ட் ஆகலை. உங்களுக்கு நெல்லிக்காய் கிடச்சிச்சின்னா நீங்கள் அவசியம் அந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். இவை தவிர இந்த நாளில் ஒரு துளி அளவுக்கு மஞ்சத்தூளை ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம தடவி ஒரு 3 முறை தட்டணும். அப்படிங்கும்போது நமக்கு நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு சிறு துண்டு ஒரு பொருளை போட்டுட்டு தூங்குவதன் மூலமாக வறுமை நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ நான் மேலே சொன்ன 3 வீடியோவும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், பார்த்து அதன்படி செஞ்சு பலனடையுங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிறது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு பற்றிட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எண்ணி 3 கிராம்பு தேவைப்படுது. இந்த கிராம்பு அப்படிங்கிறது பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி அதிகப்படியான நேர்மறை ஆற்றலையும் ஈர்த்து நல்ல ஒரு செல்வ செழிப்பை தரும். ஒரு 3 எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி குருவுக்கு உரிய நாள்னு சொல்லியாச்சு, அவருக்குரிய எண்ணு இன்றைக்கி ஆக்டிவேட் ஆகிருக்கிறதுனால நம்ம 3 எண்ணிக்கையில் எடுத்துக்கணும். கிராம்பு மேலே அந்த மொட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக தான் நம்ம 3 எடுத்துக்கணும். அடுத்து எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம்? பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நமக்கு ஏதாவது ஒரு சில்லறை காசு வேணும். 5 ரூபா 1 ரூபா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 5 ரூபா காசு எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி குபேரருக்குரிய நாளும் கூட இல்லையா? இப்போ அவருக்குரிய நாணயம்னு பார்க்கும்போது 5 ரூபாய் சொல்லலாம். அதனால் நம்ம அதே எடுத்துக்கிறது பொருத்தம். ஒருவேளை உங்களுக்கு 5 ரூபா காசு இல்லை அப்படிங்கும்போது 1 ரூபா காசு நீங்கள் எடுத்துக்கோங்க. பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் இதை நீங்கள் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. இப்போ நான் சொல்லிகிட்ருக்கிற பரிகாரத்தை நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸாக இருப்பீங்க இல்லையா? நைட்டு அடுத்தது தூங்குறதா அப்படின்னு இருப்பீங்க இல்லையா? அந்த சமயத்தில் செய்யுங்க. ஏன்னா அப்போ இன்னும் நமக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ காசு 3 கிராம்பு இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள். இதை எடுத்துகிட்டு நீங்கள் பெட்ரூமில் உட்காந்துட்டாலும் சரி, ஹாலில் உட்காந்துக்கிட்டாலும் சரி, நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. 2 உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்களையும் ஒத்திக்கோங்க. முதுகு தலை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நல்ல ஒரு டீப் ப்ரீத் எடுங்க. ஒரு 4-5 முறை மூச்சை நல்லா உள்ளே இழுத்து இழுத்து வெளியில் விடுங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்.
அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த 3 கிராம்பு, இந்த 5 ரூபா காசு இதை வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் சொல்லுங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட் 741, கவுண்ட் 741, கவுண்ட் 741. இந்த கவுண்ட்டுங்கிறது பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு. குறிப்பாக மணி அட்ராக்ஷனுக்கு அதிக அளவில் வந்துட்டு நம்ம சேனலில் யூஸ் பண்ணுவோம். 741 வந்து இன்றைக்கி ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேர்க்கை இன்றைக்கி நமக்கு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் 25வது வருஷம், இதனுடைய கூட்டுத்தொகை 7. அடுத்து 4ங்கிற நம்பர், இந்த தமிழ் தேதி இன்றைக்கி 13 ஆச்சா, இதில் வர 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 4ன்னு வந்து கிடைக்கும். அடுத்தது 1 அப்படிங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு இது அக்டோபர் மாதம் 10வது மாதங்கிறதுனால 1 + 0 அப்படிங்கும்போது 1ன்னு வந்து கிடைக்கும். இப்படி தான் வந்து கிடைக்குது. இப்போ இதை எவ்வளோ முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை, எவ்வளோ முறை முடியுமோ அவ்வளோ முறை வந்து சொல்லுங்கள். உங்களுக்கே போதும்னு தோணும்போது ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும், உங்களுடைய பர்ஸில் பணம் நிரம்பி வழியிற மாதிரியும், ஒட்டு மொத்தமாக உங்களுடைய பண கஷ்டமெல்லாம் தீர்ந்த மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். அதன் பிறகு இந்த கிராம்பையும் இந்த 5 ரூபாயும் நீங்கள் உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்குங்க. தலகாணி வச்சு தூங்கும் பழக்கம் இல்லாதவங்க பெட்டுக்கடியிலையோ அல்லது பாய்க்கடியிலையோ வச்சுட்டு தூங்குங்க. நாளைக்கு காலையில் எழுந்திருப்பீங்க இல்லையா, எழுந்திருக்கும் போது தலகாணிக்குள்ளே கைவிட்டு இந்த காசையும் கிராம்பையும் எடுத்து அதை பார்த்த மாதிரி கண்முழிங்க. அதன் பிறகு இந்த காசையும் கிராம்பையும் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. ஆம்லா நவமி அன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கக்கூடிய இந்த எளிய பரிகாரம் நமக்கு அல்ல பணத்தை வாரி வழங்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கிராம்பை எப்போ நம்ம தூக்கி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மாதம் வரைக்கும் பர்ஸில் வச்சுக்கோங்க. இந்த காசு வேணால் நீங்கள் நாளைக்கு ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஆனால் இந்த கிராம்பு 1 மாதம் உங்கள் பர்ஸ்லேயே இருக்கட்டும். 1 மாதம் கழித்து இது நீங்கள் எங்கேயாவது கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். நான் சொன்ன மாதிரியே இது செய்யக்கூடிய நாள் ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருக்குமே பலன் நிச்சயம்னே சொல்லலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.